பழனியில் தைப்பூச திருநாளில் முருகனை தரிசனம் செய்வதற்காக பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களுக்கு அரசு சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் பக்தர்கள் மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் அலட்சியத்தால் முருகனை காண வந்த பக்தர்கள் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்படும் சூழல் குறித்து விரிவான தகவல்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜா வழங்க கேட்கலாம். அஜ்மீர் ராஜா வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் போதுமான வசதி இல்லாததால் பக்தர்கள் பலர் மயக்கமடைந்து கீழே விழுந்து பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. 6 படை வீடுகளின் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனியில் கடந்த 26ஆம் தேதி தைப்பூச கொடியேற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று திருக்கல்யாணம், இன்று தேரோட்டம் நடைபெறவிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக உள்ளனர். அடிவாரம் நீதி பகுதியில் இருந்து முகக்கோயிலுக்கு செல்வதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு மக்களுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டு வராங்க. இது சிலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து கீழே கூட்டத்திற்கு நடுவே கீழே இருந்து அவர்களை அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் சூழல் தூக்கி அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து எடுத்துச் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி ரோக்கர் பகுதியில் ஆபத்தான முறையிலும் பக்தர்கள் மேலே சென்று வராங்க. இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் பழனிக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யவில்லை என்று நம்மளுக்கு கண்கூடாக தெரிகிறது. எதுவாயினும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி, முக்கிய அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, அதே போல கழிப்பறை வசதி, இது எதுவுமே இல்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டி வராங்க. தொடர்ந்து அந்த கிரிவல பாதையில் பக்தர்கள் ஆங்காங்கே மயக்கமடைந்து கீழே விழுந்தும் அவர்களை எடுத்து செல்லும் அவர்களையும் தற்போது ஏற்பட்டு வருகிறது. எந்த காரணத்திற்காக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் போதிய அடிப்படை வசதி செய்யவில்லை என்று தெரியவில்லை. இனி வரும் காலங்களையாவது தமிழக அரசு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. அருண். அஜ்மீர் ராஜா, அங்க இருக்கக்கூடிய முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.